You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும் சுவிசேஷத்தை தியானிப்பதும் ரொம்ப இன்பமாக இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம். வசனத்தை வாசிக்க அதுவும் ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து தொடர்ந்து வாசிப்பதில் ரொம்ப பிரயோஜனமான அநேக காரியத்தை கற்றுக்கொள்ளவும் தியானிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்போ இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் உங்களுக்கு பகுதியாய் வழங்கப்பட்டு வருகிறது. முந்தைய எபிசோடின் தொடர்ச்சியாக தான் இந்த எபிசோடு உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. எனவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் போன முறை 35ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த பகுதி பார்க்கக்கூடியவர்கள் 36ஆம் வசனத்திலிருந்து தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனவே தொடர்ச்சியாய் இதுக்கு முந்தி இருக்கிற காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அது கிரேஸ் டெலிவிஷன் சேனல் யூடியூப் சேனல்லே உங்களுக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவைகளை கூட நீங்கள் பார்க்கலாம், மற்றவங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், திருச்சபையை நடத்தக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் தொடர்ந்து வசனங்களை ஆவியானவர் உதவினாலே நமக்கு விளக்குகிறார்கள். எனவே 36ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை கெத்சமனி பூங்காவிலே அந்த தோட்டத்தில் நடந்த சம்பவம் இந்த இடத்தில் மத்தேயு பதிவு பண்ணுகிறார். அது என்ன என்பதை நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பேச போகிறார்கள். இந்த வேத பகுதியில் படித்து வரும்போது நீங்கள் கவனமாய் கேட்கும்போது புரிந்து கொள்ளலாம், இது ஆண்டவருடைய காரியத்தில் வரிசைப்படுத்தி ஒவ்வொன்றா சொல்லப்பட்டு வருகிற விஷயம். 36ஆம் வசனம், அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, ஒரு ஜெப ஆயத்தம். ஜெபம் எந்த ஒரு காரியமானாலும் ஜெபத்தோடு செய்வது நல்லது. ஜெபம் என்பது பரலோகத்தோடு தொடர்புடையது. பரலோக தொடர்போடு நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது தடுமாறாமல் பரலோக சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒன்றாய் இருக்கும். ஜெபம் இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது மனுஷிகம் வந்துவிடும், அங்கே சாத்தான் உள்ளே வந்து விடுவான், குழப்பங்கள் காரணமாயிருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் முன்மாதிரியை ஏற்கனவே ஜெபிக்க வேண்டிய விதம் என்ன என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல ஜெபத்தை அவரே ஜெபிக்கும்படி முன்மாதிரியாய் ஜெபிப்பதற்கு ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ ஜெபம் செய்யும் போது தனியாக ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கு, குழுவாக ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தனியாக நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, சத்தமிட்டு அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறார் என்பதெல்லாம் வசனங்கள் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த இடத்துல இவர் ஜெபிக்கிற கடைசி ஜெபம். அப்ப அந்த ஜெபத்தை இவர் ஜெபத்துக்கு பிறகு அவர் வாழ்க்கையில் குறிப்பிட்ட சித்தம் நிறைவேறப் போகிறது. சீஷர்களோடு கூட ஜெபிக்கிற கடைசி ஜெபமா, அதான் கடைசியா. ஏன்னா கல்வாரி சிலுவையில கூட அவர் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறது ஒரு ஜெபமாய் அங்கீகரிக்கலாம். ஆனா சீஷர்களோட கூட அந்த அடிக்கடி அவங்களை கூட்டு போய் ஜெபம் பண்றாரு, அதுல அவங்க கூட்டணியில ஜெபம் பண்ற கடைசி ஜெபம். அதான் அப்ப அந்த குழு ஜெபத்துல பிரச்சனை வரும்போது ஒருவருக்கு ஒரு உற்சாகம் அடைய வாய்ப்பு இருக்கு. நாம கூட தனியா ஜெபிக்கும் போது ஒரு சோர்வு நமக்கு இருக்கும். ஆனா எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது ஒரு உடல் பலவீனம் இருந்தா கூட உற்சாகமான வார்த்தைகள் வந்துகிறது. அப்ப அதன் அடிப்படையில் இந்த இடத்துல இந்த ஜெபம் எதற்குன்னு சொன்னா, இது ஒரு பெரிய ஆண்டவர் இப்போ பெரிய பாடுகளுக்குள்ள போக போறாரு. சீஷர்கள் பாடுபட போறதில்ல, ஆனா அவர் சரீரத்துல ரொம்ப கஷ்டம், ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே கஷ்டப்பட போறாரு. அதற்கு முன்கூட்டியே இவர்கள் எல்லாம் அந்த சீஷர்களை வைத்து, இங்க நீங்க உட்கார்ந்துருங்க கொஞ்சம், இந்த இடத்துல நாங்க போயிட்டு ஜெபம் பண்றோம்னு சொல்லிட்டு 36ல் சொல்றாரு. சொல்ல வருகிற விஷயம் என்ன? ஜெப ஆயத்தம் தேவை. 37 பேதுருவையும்
செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பேதுரு இந்த கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு முன்பாக பேதுருவை குறித்து படித்து கொண்டு இருக்கிறோம். செபதேயுவின் குமாரன் 2 பேர்னு சொல்லியிருக்கேன். அவங்க யாருன்னா யாக்கோபு, யோவான். 2 பேர் செபதேயுவின் குமாரன், யாக்கோபு, யோவான். ஆக ஜபத்திற்கு இப்ப 3 பேர், ஆண்டவர் இயேசு ஒருவர், மற்ற 3 பேர் போறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரணும்னா சாட்சி தேடுவாங்க. அதுல 2 அல்லது 3. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொறுப்பாளர்கள், நீதிபதி, அவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. அதே போல நீங்கள் என் நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் எங்க கூடி இருக்கிறீங்க, ஆண்டவர் நாமம் அங்க இருக்கு. ஆனா பக்கத்துல 2 அல்லது 3 பேர் எங்க கூடுறீங்க, அந்த இடத்துல நான். அப்போ அவரே அதை ஃபாலோ பண்றாரு. ஆமா, அந்த 2-3 பேரை கூப்பிட்டு போறாரு, சொல்றாரு. அப்ப இவர் அங்க இருக்கிறாரு. மற்ற பேதுருவ தனி மற்ற 2 பேரை 3 பேர். அப்ப மொத்தம் அந்த இடத்துல 4 பேர். இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களுடைய கவனம் எதை நோக்கி போகிறது, பரலோகத்தை நோக்கி போகிறது. ஜெபம் என்பது பூமியில உள்ள மனிதர்கள் தங்களுடைய கவனத்தை ஒன்றுபடுத்தி எதை நோக்கி ஜெபிக்கணும்னா பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கி. சரி, இயேசு கிறிஸ்து தேவனாச்சே, அவர் ஏன் பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கணும்? அவர் தேவன்தான். அவர் மனிதனாய் வந்ததினால் மனிதர்கள் செய்ய வேண்டிய முறை இதுதான் அப்படின்னு அவர் மனுஷனா வந்ததனால, அவர் ஒரு தேவனாக இருந்தாலும் தன்னை தேவனா காட்டிக்கல. ஆனா அவர் தேவன் தான். மனுஷனா வந்ததினால் மனுஷ குமாரன்கிற காரியத்துல அவர் அந்த காரியத்தில் கவனமாய் இருந்தார். சரி, அந்த 37 அழைச்சிக்கிட்டு போயிட்டு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 38 சொல்றாரு, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. அப்ப என்ன விஷயம்னா, ஆண்டவர் அற்புதம் செய்தவர் தான். அவர் மனசு வச்சிருந்தா இந்த வருகிற அந்த அனுபவங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வேண்டினால் அவர் அப்படியே மறைஞ்சு போயிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இதுக்காக தான் வந்தார். அப்ப இவர் இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷம் பல பாடுகளை பட போறாரு. இந்த பாடுகளுக்கு முன்னால் அவர் யோசிக்கிறார், எப்படி நாம சமாளிக்க போகிறோம்? ஒருவேளை அந்த வலி தாங்க முடியாம மறுதளிச்சிருவோமோ, என்னால வேணாம், என்னால நீங்க எப்படியா வேற யாரையாவது பார்த்து தாங்க. வலி அதிகபட்சம் போனா என்ன ஆயிடுறாங்க, இப்போ பல நாடுகள்ல என்ன பண்றாங்க, இயேசுவை சொல்லாதீங்க, இயேசுவை மறுதலிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சிலர் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய அன்பை உண்மையா அறிந்தவங்க, என்னை நீ அடிச்சு கொண்டா கூட பரவாயில்ல, நாம இயேசுவை சொல்லுவேன்னு சொல்லி ரத்த சாட்சியா மறிக்கிறவங்க இருக்காங்க. சிலர் என்ன செய்யறாங்க, சரி ரைட்டு, என்னால் தாங்க முடியாது, அந்த இயேசு எனக்கு இல்லை, பைபிள் எனக்கு இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போறவங்க இருக்கிறாங்க. அப்ப அதை போல இந்த இடத்துல அவர் வரப்போகிற சகிக்க போகிற பாடுகள், அவரை அடிக்க போறாங்க, குத்த போறாங்க, ரத்த சிந்த போறாரு, தலை முதல் கால் வரைக்கும் கிழிக்க போகிறாங்க. அதை யோசித்து பார்க்கிறாரு. அவரால் என்ன பண்ண போறோம் தெரியல, இது எப்படி சமாளிக்க போறோம் தெரியல. ஆனா அதே நேரத்தில் இது பரலோக பலன் இல்லாம என்னால முடியாது. தெய்வ தொடர்பு, பரலோக அந்த என் பிதா என்ன அனுப்பினாரே, அவருக்கு நான் துரோகம் பண்ணிடக்கூடாது என்கிற காரியத்துல அதுல பரலோக சித்தம் நிறைவேற, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தவர். இங்க தேவ சித்தம் நிறைவேறணும். அதனால அந்த சித்தத்துக்கு அர்ப்பணித்து அவர் அந்த வேதனை அவரை பிளக்கிறது, துக்கமடைகிறார், வியாகுலப்படுகிறார், ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நீங்க இங்க விழுத்துருங்க, நான் கொஞ்சம் இன்னும் என் பிதா கிட்ட நேரா போராட வேண்டியது இருக்கு சொல்லிட்டு 39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்போ சில நேரத்துல தேவ சித்தம் மாறிட வாய்ப்பு இருக்கு.
அவர் சொல்றப்ப தேவ சித்தம் என்ன, இவர் எதை முக்கியப்படுத்துகிறார், என்ன சிலுவை மரணத்துக்கு தானே ஒப்பு கொடுக்க போறீங்க, உங்க என் காரியத்தை யாரு செய்ய போறீங்கன்னு சொன்னீங்க, நான் தானே வர்றேன்னு சொன்னேன். அதனால வந்த பிறகு இந்த இடத்துல பிசாசு ஆதி காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் திட்டத்தில் அவன் ஜெயிக்கும்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஏன் மரணத்தின் காரியத்தில் அவன் ஜெயிச்சிடக்கூடாது, நான் தான் அதுல ஜெயிக்கணும் என்ற எண்ணத்துல பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அப்புறம் சீஷர்கிட்ட வர்றாங்க. அவங்க தூங்குறாங்க. ஆண்டுடைய பலி அவர்களுக்கு தெரியல. அவங்க தூங்குறாங்க. ஒரு வார்த்தை சொல்றாரு, என் 1 மணி நேரம் என்னோட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. 41 சொல்றாரு, மாம்சம் பலவீனம்தான், ஆவி உற்சாகம், ஆனால் சோர்ந்து போகாம கொஞ்சம் விழித்து ஜெபம் பண்ணுங்க. இப்ப இவரும் உடல்ல இருக்காரு, இவருக்கும் உடல் களைப்பு தூக்கம் எல்லாம் இருக்கு. ஆனா அவர் அதுல விழிப்பா இருக்காரு. ஏன்னா விழித்திருந்து ஜெபிங்கள்னு கற்றுக் கொடுத்தவர். சாத்தான் எவனை விழுங்கலாமோன்னு சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல உள்ள நுழைந்து தேவ திட்டத்தை, இந்த இடத்துல சாத்தான் நுழைஞ்சாச்சுன்னா முழு உலக ரட்சிப்பு ஒண்ணு இல்லாத போயிடும். அதுல விழிப்போடு இவர் இருக்கிறார். அவங்களுக்கு அந்த விழிப்பு இல்லாததுனால சொல்லிட்டு சொல்றாரு, மறுபடியும் வருகிறார், அதே ஜபத்தை பண்றாரு. அப்புறம் வந்து பாக்குறாங்க, அவங்க தூங்குறாங்க. 3வது முறையும் வருகிறார், அதே போல ஜெபம் பண்றாரு. அப்புறம் 45 சொல்றாரு, வந்து பார்த்தால், இன்னுமா நீங்க தூங்குறீங்க, சரி பரவாயில்ல, இதோ மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேளை வந்தது என்று சொல்லி எழுந்துருங்க, போவத காட்டி கொடுக்கிறவ வந்துட்டான் என்று சொல்லி, அப்ப இந்த ஜபம் என்பது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டாம். அந்த ஆண்டுடைய ஜபத்தின் வலி என்னன்னு வார்த்தையினால விவரிக்க முடியாது. அதை முதல்ல ஜபத்துல ஆயத்தப்படுகிறார். ஜபம் பண்ணும்போது அவர்களும் கற்றுக்கொள்ளணும், இவரும். இந்த ஜபம் எவ்வளவு பெரிய வலியெல்லாம் தாங்க வச்சது, எல்லாத்தையும் மேற்கொள்ள வச்சது. அப்ப ஜெபம் பண்ணா நல்லது. ஜெபம் பண்ண எந்த பிரச்சனையும் நாம மேற்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்க. மரண எல்லைக்குள் போனாலும் எந்த இழப்பு வந்தாலும் ஜெபிக்கிறவங்க ஜெயம் பெற முடியும் என்பதற்கு ஒரு அடையாளமா இந்த வேத பகுதி நமக்கு, வேத பகுதியில் ஒரு காரியம் சுட்டி காட்டப்படுகிறது. இதுல இன்னும் ஒரு சில சம்பவங்களையும் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். 36வது வசனத்தை பாருங்களேன். நான் அங்கே போய் ஜெபம் பண்ணவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதல் சொல்றது, இந்த 12 பேர் இருந்தாங்க இல்லையா, இந்த இதை 2 டீமா பிரிக்கிறாரு. ஒரு டீம் என்ன பண்றாரு, நான் அங்க போய் ஜெபம் பண்றேன், நீங்க இங்க என்ன செய்யுங்க, உட்கார்ந்திருங்கள். ஜெபம் அங்க வசனம் பாருங்களேன், உட்கார்ந்திருங்கள், உட்கார வச்சுட்டாரு. அடுத்து பாருங்க, பேதுரு அவர்களை கூப்பிட்டுக்கிட்டு அடுத்து போய் என்ன பண்றாரு, துக்கம் அடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அடுத்து அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். ஒரு டீம் என்ன பண்ணிட்டாரு, உட்கார வச்சுட்டாரு. 2வது டீம் விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு சற்று அப்புறம் போய் ஜெபம் பண்றாரு. அது ஃபர்ஸ்ட் டைம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல மறுபடியும் பாத்தீங்கன்னா, பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்கள் 1 மணி நேரமாகிலும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா. உட்கார வச்சுட்டாரு. 2வது விழித்திருங்கன்னு சொன்னாரு. ஆனா இவங்க என்ன பண்ணல, விழித்திருக்கவில்லை, தூங்கிட்டாங்க. நித்திரை பண்ணுகிறதை அவர் கண்டு, அப்போ விழித்திருங்கன்னு சொன்ன அந்த நபர்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. 3வது பாருங்களேன், அடுத்து என்ன, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ உட்கார வச்சுட்டாரு. 2வது விழித்திருக்கும்படியா சொன்னாரு. 3வது பாத்தீங்கன்னா ஜெபிக்கும்படியா சொல்றாரு. அப்போ சில நேரங்கள்ல உட்கார்ந்து நாம தியானிக்க வேண்டியதா இருக்கும், சில நேரத்துல விழித்திருக்க வேண்டியதா இருக்கும். இப்போ உட்கார்ந்து இருந்தவர்கள் என்ன ஆனாங்கன்னு தெரியல, விழித்திருங்கன்னு சொன்னவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, நித்திரை அடைந்துட்டாங்க. நித்திரை அடைந்த பிறகு மறுபடியும் அவங்கள எழுப்பி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் ஐயா சொன்ன மாதிரி நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று அந்த முதல் சந்திப்பு இது. அடுத்துதான் 2வது சந்திப்பு இருக்கு. அப்போ அங்க முதல் சந்திப்பு பார்த்தோம், 2வது சந்திப்பு 42 பார்க்கிறோம். 2ஆம் தரம் போய் அப்படின்றார். திரும்ப 3வது சந்திப்பு, அதை குறித்து பார்க்கும்போது 44வது வசனத்துல 3ஆம் முறை. அப்போ 3 முறை
வந்து சீஷர்களை அவர் விசிட் பண்றார். அப்போ உட்கார்ந்தவுடைய நிலைமை என்னன்னு தெரியல. வெடித்திருங்கன்னு சொன்னவங்க நித்திரை பண்ணிட்டாங்க. அவங்கள என்ன பண்றாரு? ஜெபிக்கும்படியாய் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வேலை என்னன்னு கேட்டா அவர் சொல்றபடி வெடித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்போ இந்த பகுதியை நீங்கள் தியானிக்கும் போது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அடுத்த பகுதிக்குள்ள நம்ம போகிறோம். இந்த இடத்துல கூட்டிட்டு போய் உங்களை விடுறாரு. 3 பேர் கூட்டிட்டு போறாரு. 3 பேர்ல யோவான் ஒருத்தர். இந்த யோவான் இயேசு அந்த இடத்துல ஜெபித்த ஜெபத்தை தான் தன்னுடைய 17ஆம் அதிகாரத்தில் அவர் பதிவு பண்றார். அப்படின்னா அவர் விழிப்பா கவனித்து கொண்டு இருந்ததுனால தான் அவர் எழுதுகிறார். மத்தேயு அங்கே இல்லை. ஒருவேளை உட்கார வேண்டிய இடத்துல அவர் உட்கார்ந்துருந்தார். ஆனால் 3 பேர் கூட்டிட்டு போகிற இவங்கள் இல்லை. யோவான் ஒருவர் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபித்த ஜெபத்தை அவர் எழுதுகிறதை வேதத்தில் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார் ஒவ்வொரு காரியத்தையும். அந்த ஜெபம் முதலாவது தனக்காக ஜெபித்ததும், சீஷர்களுக்காக ஜெபித்ததும், 3வது தன்னை நம்புகிற ஜனங்களுக்காக ஜெபித்ததும் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. கடைசி மணி நேரத்தில் கூட அவங்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டதை வேதத்தில் ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்குறவங்க, அதாவது வாசல் அருகாமை வந்துட்டாங்க, வாங்க போகலான்னு கூட்டிட்டு போறாரு. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு 47ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரை நம்மத்தில் ரெவரண்ட் மெல்கிசேதேக்கை அவங்க விளக்க போறாங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவை காட்டி கொடுக்கிற இந்த காரியங்கள், இந்த சம்பவங்கள் இதில் சொல்லப்படுகிறது. 47வது வசனம், அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். இங்க நம்ம பார்க்கும் பொழுது இயேசு ஜெபிக்கும்படியாய் அவர்கள் போயிருக்கிற ஒலிவு மலை மேல, இன்னைக்கு அந்த கெத்செமனே தோட்டத்துல, ஒலிவு மலைக்கு அருகாமையில் இருக்கிற அந்த கெத்செமனே தோட்டத்துல இயேசு அவ்விதமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கையிலே, கடந்த இதுக்கு முன்னதாக நம்ம பார்த்தோம், இப்ப காட்டி கொடுக்கிறவன் அவன் பிரதான ஆசாரியாராலும் மூப்பராலும் அவங்க கூலி படைகளை வைத்து இயேசுவை பிடிக்க வராங்க. எந்த நேரத்துலன்னா ராவு நேரத்துல, இரவு நேரத்துல. இப்போ யூதா சொல்றான், நான் யாரை முத்தமிடுகிறனோ அவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா பகலிலே யூதர்களை நாம் பார்க்கும்பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தாடியை வச்சுட்டு ஒரே மாதிரி உருவம் போல இருப்பாங்க. ஆனா இரவு நேரத்துல இந்த கூலி படைக்கு தெரியாது யாரு இயேசுன்னு சொல்லி. வேதம் இங்க தெளிவாய் சொல்லுகிறது, அவங்க ஆட்களை அனுப்பினாங்களாம், சப்கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப இவங்க போய் யூதாஸ் போய் ஆண்டவரை முத்தம் செய்கிறான். இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது வேத வாக்கியம் தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களிலே சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக தான் இப்படி எல்லாம் நடக்குதாம். யூதாஸ ஆண்டவர் சீஷனா தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு தெரியுமா, இவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஒரு முறையும் ஆண்டவர் என்ன பண்ணல, அத ரிவீல் பண்ணவே இல்லை. இவனால தான் நான் சாகடிக்க போறேன், இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு ஆண்டவருக்கு அப்பவே தெரியுமா. பண்டிதர்கள், அதாவது வேத பண்டிதர்கள் அழகா சொல்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் இந்த 26ஆம் அதிகாரம் வரும்பொழுது தான் இதை ரிவீல் பண்றாரு. உங்களில் ஒருவன், போஜனம் பண்ணி இருக்கிறவன் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது சங்கீதம் 41 வசனம் சொல்லுகிறது, என் அப்பம் புசித்தவனும் என்னோடு கூட இருந்தவன் தான் குதிங்காலை தூக்கினான். இன்றைக்கு அதே காரியங்கள் இந்த இடத்துல நடக்கிறது. இவன் முத்தத்தினாலே இவன் காட்டி கொடுக்க வருகிறான். அப்ப பாருங்க, அவன் உள்ள வந்து சொல்லுகிறான். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ரபி என்றால் கிரேக்க பதம், போதகரே என்ற அர்த்தம். உடனே இவன் ரபி நீ வாழ்க அப்படின்னு சொல்லி, வாழ்க இல்ல சாகடிக்க வர்றவன் வாழ்கன்றான் பாருங்க, நீ வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்டே வந்து இயேசுவின் மேல் கை போட்டு ஆண்டவரை பிடித்து கொண்டார்கள். ஏன்னா இவங்க கான்ட்ராக்ட் பேசி 30 வெள்ளிக்காசுக்கு பேசிட்டாரு, நான் ராவல போய் அவரை காட்டி கொடுக்கிறேன், எல்லாம் நடந்திருக்கிறது. இப்ப முத்தம் கொடுத்துட்டாரு போதகரே அப்படின்னு. இது வந்து அவர்களுக்கு அடையாளம். அவங்க வந்து அவரை கேப்சர் பண்ணிட்டாங்க.
ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு விஷயம் பாஸ்டர், இந்த இடத்துல காட்டி கொடுப்பது, ஏன்னா இயேசு வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஃபிகர். ஆமா, எல்லாருக்கும் வந்து இவர் யாருன்றது தெரியும். ஆனா ஏன் யூதாஸ்க்கு அந்த 30 வெள்ளிக்காசு அப்படின்னா, ஜனத்தின் நடுவில் இயேசு பிடிக்க முடியாது. ஏன்னா உடனே கல் எறிஞ்சிருவாங்க, ஜனங்க எதிர்த்துருவாங்க, ஜனத்தை எதிர்த்து நிக்க முடியாது. பகல்ல வரல. ஆமா, எப்பவுமே கூட்டம் இருக்கும். ராத்திரி நேரத்துல கூட்டம் இருக்காது. யூதர்கள் ஜனங்களுக்கு பயந்து தான் கூலி படைகளை வச்சு அனுப்புறாங்க. அவங்களை கூட வேத பாரகரம். யூதாஸ்க்கு எதுக்கு 30 வெள்ளிக்காசுனா, தனிமையில இருக்கும் போது காட்டி கொடுக்கணும், கூட யாரும் இருக்கக்கூடாது. அவங்க சீசருங்க எப்பவுமே இருப்பாங்க. ஆனா ஜனக்கூட்டத்து நடுவில் இல்லாதபடி அவர் எப்போ தனித்து இருக்கிறாரு. ஏன்னா கூடவே இருந்த யூதாஸுக்கு தெரியும் அவர் எங்க போறாரு, எங்க வர்றாரு. அப்ப இன்னைக்கு ஆகக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க நிறைய பேர் மரிச்சிருப்பாங்க, கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. காரணம் யாருன்னு பார்த்தா கூட இருந்தவங்களா தான் இருக்கும். கூட இருந்தவங்க உளவாளிகள் அவங்க தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இயேசு கூட யூதாஸ் இருந்ததுனால தான் அவர் தனிமை எங்க இருக்கிறாரு, அங்க வந்து காட்டி கொடுக்கிறார். இரவு நேரத்துல ஜனங்களுக்கு பயந்ததினால், வசனம் தெளிவா சொல்லுது, ஜனங்களுக்கு பயந்ததினால் இரவு நேரத்துல வந்து காட்டி கொடுக்கிறான். அப்ப அந்த நேரத்துல கூட இயேசு அவனை பார்த்து, சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய் என்று தான் ஆண்டவர் கேட்டார். அப்பொழுது இயேசுவோடு இருந்த ஒருவன், கீழே நம்ம வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது, அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசானுடைய வேலைக்கானுடைய காதை வெட்டினான் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உடனே இது யாரு அப்படின்னு சொன்னா பேதுரு என்று நம்ம வேதத்துல நம்ம அறிஞ்சிருக்கிறோம். 18:10-11 பார்க்கும்போது, அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசானுடைய வேலைக்காரனுடைய வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். இந்த மல்கூஸ் என்ற வேலைக்காரனுடைய காதை இவன் பேதுரு வெட்டினான். உடனே இயேசு அவனை பார்த்து, உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு, பட்டயம் எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான் என்று ஆண்டவர் இந்த யோவான் 18:10-11 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மத்தேயுக்கு வந்து பேதுரு குறித்து சொல்றதுக்கு தைரியம் இல்ல, யோவான் வந்து தைரியமா சொல்றாரு, தைரியமா பேரோடு சொல்றாரு. ஆமா, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். இயேசு இங்க ஒரு ரகசியத்தை சொல்றாரு, பட்டயத்தை திரும்ப உன் உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிந்து போவான். இப்பொழுது நான் என் பிதாவை வேட்டி கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று ஆண்டவர் அங்க பேசுறார். அப்போ இங்க இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு ரோம படையில் 3 முதல் 6000 ஜனங்கள் இருந்தனர். இயேசு ஜெபித்திருந்தால் பரலோகத்தில் இருந்த அனைத்து படைகளும் ஆண்டவருக்கு பாதுகாப்பாக வந்திருக்கும் என்பதை ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துறார். நான் ஜெபிச்சிருந்தா இவ்விதமாக அதிகமான லேகியோன் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான காரியங்கள் என்பது அர்த்தம். அப்போ ஆண்டவர் அனுப்பி இருக்க மாட்டாரா என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். அப்படி செய்வோமானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஒவ்வொரு காரியங்கள் நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை ஊழியத்தை செய்யும் பொழுதும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார், வேத வாக்கியம் நிறைவேறதாக இப்படி நினைவு கூர்ந்தார்கள். யோவான் 2:22 பார்க்கும்போது, அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோர்ந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வார்த்தையும் விசுவாசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 2 தீமோத்தேயு 3:16 2 தீமோத்தேயு 2:3-16 கூட ஒரு காஸ்பல் இருக்குது. என்ன, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படி. அப்ப வேத வாக்கியம் யாராலனா தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். இயேசு அந்த வேளையில ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்போது என்னை நீங்கள் பிடிக்கவில்லையே என்று ஆண்டவர் அங்க பேசுறார். ஒரு திருடனை பிடிக்கிறது போல, கல்லனை பிடிக்கிறது போல
இப்போ நீங்க பட்டயத்தோடு இதோட வந்திருக்கிறீங்களே, நான் தேவாலயத்துல உங்களோட தானே இருந்தேன். பிராக்டிக்கலா ஆண்டவர் சொல்றாரு, அப்ப என்ன பிடிக்கவில்லையே. அதோட ஹிடன் அஜெண்டா என்னன்னா, ஜனங்களுக்கு பயந்ததினால், யூதர்கள் ஜனங்களுக்கு பயந்ததினாலே மறைமுகமாக இரவு நேரத்துல அவரை கேப்சர் பண்ணன்னு பார்த்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு 56வது வசனம் பாருங்க, ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவித்தது. அப்ப ஒவ்வொரு காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது மத்திய 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் புத்தி இல்லாத சந்ததியை இவ்விதமாய் மனுஷகுமாரன் பாடுபடவும் அவர் மகிமையில பிரவேசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியலையா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 25, 26 சொல்றார். அதே அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் சொன்னா 44 இருந்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நோக்கி மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது என்று நான் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்று சொல்லி 46வது வசனத்துல அழகா சொல்றார், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிற, மறுதலிக்கிற, காட்டி கொடுக்கிற துரோகம், விசுவாச துரோகம் பண்ணுகிற காரியங்கள் இந்த 26ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்க முடிகிறது. அப்ப இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா 56ஆம் வசனம் வரை அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார், தனிமையில காட்டி கொடுக்கப்படுகிறார். அதுக்கு தான் யூதாஸ் பணம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே சீஷர்கள் இடரல் அடைந்து எல்லாரும் ஓடிட்டாங்க. அவங்க ஓடிட்டது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பிடித்திருந்தால் கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவங்கள கொண்டுதான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தேவ திட்டம் இருந்ததுனால தான் இயேசு திரும்பமா அவங்களை சந்திக்க வந்த போதும் விட்டுட்டு ஓடிட்டதை குறித்து எந்த இடத்துலையும் அவர்கள் பேசவில்லை என்பதை வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ இவைகளெல்லாம் வேதத்தின்படி ரொம்ப தெளிவாய் நடக்கிற ஒரு விஷயம். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, பிடித்த இவரை நேரா கொண்டு போய் காய்பா கிட்ட அந்த செனட்டரில் நிற்க வைக்கிறாங்க. செனட்டர்ன்றது ஒரு அமைப்பு. அதில் அந்த யூதர்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்த சதிசெயர்கள், பரிசெயர்கள், வேதபாதகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு விஷயத்தை நியாயம் தீர்ப்பதோ பேசுவதோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக வச்சுருந்தாங்க. அங்கே நிற்க வைக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்பதை குறித்து 75ஆம் வசனம் வைக்க தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. இதை குறித்து நம்ம மத்தியில் பிஷப் பென்னியசை அவர்கள் விளக்கி சொல்வார்கள். இந்த இடத்துல குறிப்பாய் 56வது வசனத்துல பார்க்கும்போது, சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்ற அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய இங்க இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டார். என்னன்னு கேட்ட, ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்ற அந்த வசனம் இந்த இடத்துல நிறைவேறிட்ட பிறகு இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடத்திற்கு கொண்டு போனார்கள். இங்க 2 முக்கியமான நபர்களை பார்க்கிறோம். ஒன்று, காய்பாவிடத்திலே கொண்டு போனார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாவுடைய அரண்மனைக்கும் உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவர்களோட உட்கார்ந்தான். அப்போ 2 முக்கியமான, அதாவது மொத்த சீஷர்களும் ஓடிட்டாங்க. ஆமா, ஆனா அதுல பேதுரு வந்து பின்பற்றி கொண்டே வருகிறார். இப்போ அப்படி வரும்போது அந்த பேதுருடைய சுபாவம் என்ன, காய்பா என்ன ஆனார் அப்படின்ற நிகழ்ச்சி தான் முக்கியமா இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, பேதுரு யார் என்பதை பார்க்கும்போது ஒரு பெருமை கொண்டவனை போல, என்னன்னு கேட்டா, யார் என்ன செய்தாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டோமே, மறுதலிக்க மாட்டேன்ட்டு பெருமையா பேசினான். அடுத்து இயேசுவிடத்திலே மறுதலிக்கிறான். என்ன மறுதலி சொல்றான்னு கேட்டா, இல்ல ஆண்டவர் நீ சொல்ற மாதிரி இல்ல, நான் என்ன செய்ய மாட்டோமே, மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இயேசுவிடம் மறுதலித்து பேசினவன். அது மட்டுமல்லாபடிக்கு ஜெபிப்பதற்கு பதிலாய் தூங்கினவன். இப்போ தூக்கம் எல்லாம் போயிடுச்சு. இயேசு பிடிச்ச உடனே தூக்கம் போயிடுச்சு. ஆமா, தூங்குற நேரத்துல தான் அவரை பிடித்தாங்க. நடு இரவுல இதெல்லாம் நடக்குது. ஆமா, அப்போ இதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்தவர் இப்போ தூக்கம் தெளிஞ்சு போச்சு. இப்போ அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போறார். அடுத்தபடியாக இந்த 26:41 பார்க்கும்போது, மாம்சத்தை அடக்க தவறினவன். இப்போ மாம்சத்தை அடக்க தவறினவன் என்னன்னு கேட்டா, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலம் உள்ளது, பலவீனம் உள்ளது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து
இயேசுவை விட்டு விட்டு ஓடி போனவன், எல்லாம் ஓடின மாதிரி இவரும் கூட என்ன பண்ணாரு, ஓடினாரு. இப்போ இங்க வந்துட்டா. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ காய்பாவுடைய காரியம் என்ன என்பதை பார்த்தால், பிரதான ஆசாரியர் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். அப்போ என்ன அர்த்தம் கேட்டா, சட்டத்துக்கு விரோதமாய் பிடிப்பட்டவர் அப்படிதான் சொல்ல. அதாவது இயேசு நீதி உள்ளவர், நீதி உள்ளவர் தான், பொய்யா தான் தீர்க்க முடியும். இப்போ அது எதுவா இருக்கட்டுங்க, போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கும், எதுவா இருந்தாலும் சட்டப்படிதான் என்ன பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. இப்போ ஒருத்தர் பிடிச்சா காரணத்தோடு தான் என்ன பண்ணும், பிடிக்கணும். காரணம் இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு அதன் பிறகுதான் சாட்சியை தேடுறாங்க. இங்க சம்பவம் அப்படிதான் நடக்கு. ஏன்னு கேட்டா, பிடித்து கொண்டு போய் பிரதான ஆசானாகிய காய்பாவிடத்துல கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகர்கள் மூப்பர்கள் கூடியிருந்தாங்க. இங்க பாருங்க, இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள். அப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, குற்றமற்றவர் என்று தெரிந்து கொள்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் ஒரு திருடனாக்கா திருடிட்ட பிறகுதான் பிடிப்பாங்க. ஒருத்தன் கொலை செய்த பிறகுதான் நீ கொலை செய்துன்ட்டு பிடிப்பாங்க. ஆனா இங்க இயேசு எந்த ஒரு குற்றமும் செய்வதற்கு முன்பாக பிடிக்கப்பட்ட பிறகுதான் இப்போ சாட்சி என்ன பண்றாங்க, தேடுகிறதாக வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவரும் அகப்படவில்லை. அப்போ இயேசுக்கு விரோதமாய் குற்றம் சாட்ட ஒருத்தரும் கிடைக்கல. ஏன்னு கேட்டா, அவர் நீதிபரர் அல்லவா, ஒருவரும் கிடைக்கவில்லை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சி ஒவ்வவில்லை அப்படின்னாக்கா எடுக்கப்படலை. அப்போ அவங்க கொடுத்த சாட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது இல்லை அப்படின்றது தெளிவா சொல்றது. அதன் பிறகு கடைசியில 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளுக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அது உண்மைதானே. இப்போ வந்து பொய் சாட்சின்னு எழுதிருக்கிறாங்க. ஆனாலும் என்னன்னாக்கா, இயேசு சொன்ன வார்த்தை சொன்னதை, அதை சொன்னதை வச்சுட்டு வந்து இந்த இடத்துல இவனுங்க, அப்போ அது வந்து பொய் சாட்சின்னு சொல்ல முடியாது, உண்மையா சொல்லிட்டாங்க. எந்த உண்மை? இயேசு சொன்னாரு, நான் என்ன பண்ணுவேன், இடிப்பேன் கட்டுவேன் சொன்னாரு. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, அதெல்லாம் இப்ப பேச முடியாது. ஒரு விஷயம் என்னன்னா, இங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்கேயும் ஒரு சபையை வச்சுதான் கடைசியில ஒரு முடிவு கொண்டு வராங்க. ஆமா, இப்பவும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சபையை வைத்துதான் நம்மளும் ஒரு முடிவுக்குள்ள வருகிறோம். ஆமா, இப்போ வசனம் அப்படிதான் சொல்லு. ஒருத்தன் தப்பு பண்ணானா அதை தனியா போய் என்ன பண்ணு, அவனுக்கு அதை விளக்கி சொல்லி அவனுக்கு உணர்த்து. அப்போ அவன் கேட்கல அப்படின்னு சொன்னா 2 போ சாட்சியோடு கூட 2-3 சாட்சியோட கூட அதையும் கேட்கலனாக்கா மூப்பரை கூட்டிட்டு போ. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, காரணம் இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கு இப்போ சாட்சி தேடுறாங்க, சாட்சி இல்ல. ஆனாலும் கூட கடைசியில 2 பொய் சாட்சிகள் வந்தது. அந்த சாட்சி அது பொய் சாட்சி இல்ல, உண்மையான சாட்சி. என்னன்னு கேட்டா, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளுக்குள்ளே இதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான். பிரதான ஆசாரியர் எழுந்து அவரை நோக்கி, இவர்களுக்கு உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா? அப்போ இவங்க விரோதமா பேசுறாங்க, ஆனா அது உண்மையா விரோதமா பேசுறது இல்லை. ஆண்டவர் சொன்னதையே அவங்க சொல்லிட்டாங்க. இயேசுவோ பேசாதிருந்தார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, அநேக நேரங்கள்ல பேச வேண்டிய இடத்துல நாம என்ன பண்ணோம், பேசணும். பேசக்கூடாத இடத்துல அமைதியா இருந்துடணும். அப்போ பிரதான ஆசிரியர் அவன் நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்று. அதற்கு இயேசு, இங்க பாருங்க, நீ சொன்னபடிதான், அன்றியும் இங்க ஒரு முக்கியமான வெளிப்பாடு சொல்றாரு. அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லமுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இங்க ஒரு பெரிய வெளிப்பாடு. நீ ஜீவனுள்ள தேவன் தானா? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? நான் கிறிஸ்து மட்டும் இல்லப்பா, நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன், மகிமையா வரப்போறேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அவர் அந்த பூமிக்கு வந்ததின் முழு நோக்கமும்
அவர் ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறார் என்ற நோக்கமும், அடுத்து மறுபடியும் நியாயம் தீர்க்க மேகத்தின் நடுவில் வரப்போகிறார் என்பதையும் சொல்றாரு. அங்க தெளிவா சொல்லிட்டாரு. இதுதான், அதாவது ரகசிய வருகையை குறித்தும் சொல்றாரு, ஆமா, பகிரங்க வருகையும் குறித்து சொல்றாரு, தான் பலியாக போகிறதையும், 1000 வருஷ அரசாட்சி குறித்தும் சொல்றாரு. ஆமா ஆமா. அப்போ இது ஒரு பெரிய வெளிப்பாடா இருக்குது. அத கேட்ட உடனே இவங்களால தாங்க முடியல. அதை கேட்ட உடனே தாங்க முடியல. இன்னைக்கு அப்படிதான் இந்த உலகத்துல கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமா சொல்லும்போது சிலரால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, பலரால தாங்கவே முடியல. ஆமா, ஏன் கேட்டா நான் நினைக்கிறேன் அந்த இயேசு என்ற வார்த்தை அவர்களுக்குள்ள இறங்கும் போது அவங்களால தாங்க முடியல. இவன் என்ன பண்ணிக்கிட்டான் சொல்லுங்க, கசப்பா இருக்கு. கசப்பா இருக்கிறது மட்டும் இல்ல, அப்போது பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டான். சிலர் அப்படிதான் சொன்னா வெறி, நிறைய வெறி. காரணம் என்னன்னு கேட்டா, இயேசுவின் வார்த்தை வல்லமை உள்ளது, இயேசுவின் வார்த்தை அதிசயங்களை செய்கிறது. இயேசுவின் வார்த்தையை கேட்டா உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க தான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா பிசாசு பிடிச்சவங்க அப்படி ஏற்றுக்கொள்றது இல்ல. இயேசு அப்படின்னு சொன்னா ஒரு பிசாசு அங்க எதிரில் இருக்குன்னு சொன்னா, ஏய் அந்த வார்த்தையை சொல்லாத, எரிச்சலா இருக்கு, என் சரீரமே எரியுதுன்னு. சிலருக்கு அப்படிதான் எரியுது, எரிச்சலா இருக்கு. ஏன்னு கேட்டா, இங்க நான் சொல்றது இந்த பிரதான ஆசாரியன் பாருங்க. அப்போது பிரதான ஆசிரியர் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன, இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவுடைய வார்த்தை அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அதே நேரத்துல இயேசுவின் வார்த்தை பிசாசுகளை ஓட செய்யும். இப்போ இந்த வார்த்தை இவனுக்கு எரிச்சலை உண்டாக்கிடுச்சு, தாங்க முடியல. ஆனாலும் கூட உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அதை வச்சுதான் அவங்க நியாயத்திருக்கிறாங்க. அப்போ நியாயத்திருக்காங்க. என்னன்னு கேட்டா, இவர் வாயிலிருந்தே வர வைக்கணும்னு பார்த்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, சத்தியத்தை சொன்னாரு, நடக்க போறது சொன்னாரு. ஆனா புரிந்து கொள்ளுகிற அறிவு அவங்களுக்கு இல்லாம போச்சு. இன்னைக்கு அப்படிதான், இயேசுவை குறித்து சொல்லும் போது அநேகருக்கு புரிந்து கொள்ளுகிற அறிவு கிடையாது. ஆனா இயேசு பற்றி சொல்லும் போது அநேகருக்கு எரிச்சல் தான் உண்டாகுது. ஆனா ஒரு நாள் வரும், அவர்கள் புரிந்து கொள்ளுகிற நாள், அவர்கள் அறிந்து கொள்ளுகிற நாள், அது சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆயத்தமாகும். ஆண்டவர் இங்க சொல்லிட்டாரு, வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை இது முதல் காண்பீர்கள் என்று. இப்ப யாருக்கு அது சொல்றாருன்னு கேட்டா, எரிச்சலாக போறான் பாரு, அவனுக்கு தான் சொன்ன, காண்பீர்கள், நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு. இன்றைக்கு நாங்களும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கவள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க எல்லாரும் காண போறீங்க. அந்த இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ இந்த பகுதியில் இவைகள் எல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இன்னொன்று நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதை முடிக்கலாம் தான் யோசித்தோம். நான் நேரம் அதிகமாகிடுச்சு. அதில் ஒரு பகுதி மாத்திரம் விடப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நடக்குது. அந்த இடத்துல அவர் அடிக்கிறாங்க. அதனால் அடித்ததுனால அடித்து விட்டு கேட்குறாங்க, யார் அடித்தது சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்றத பரியாசமாக அவர்கிட்ட கேட்குறாங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நிறைவேற்ற வேண்டியது நிறையா இருக்கிறது. சின்ன சின்ன காரியத்தின் மீது கவனமாக இல்லாமல் நம்மளை எல்லாரையும் கொண்டு போய் நித்தியத்துக்குள்ளே சேர்க்கணுன்ற கவனம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அதனால் அவரை குறித்து அவர் மறந்துட்டார், நம்மளை குறித்தே யோசித்தார். அன்னைக்கு அவர் நம்மளை குறித்து யோசித்ததுனால தான் இன்னைக்கு நாம் ஜீவனோடு கூட இருந்து இன்றைக்கு நாங்களும் ஊழியர்களாக உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். அவர் அன்னைக்கு கோபப்பட்டிருந்தால் இந்த மீட்பு நமக்கு வந்திருக்காது. அவர் அன்னைக்கு பொறுமையோடு கூட அந்த பாத்திரத்தை அவர் எடுத்து பானம் பண்ணினது போல அவர் உள்பிரவேசத்தினால இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு பெரிய மீட்பு உண்டாயிருக்கிறது. இந்த பகுதியில் இன்னும் ஏராளமான காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அடுத்த பகுதியில் நாம் தியானிப்போம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உண்மையாகவே மென்மையான காரியங்கள் செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அடுத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க, சுவிசேஷத்தை பாருங்க, உபதேசத்தை கை கொள்ளுங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுக்கு ஆயத்தப்படுங்க. ஆயத்தம் என்பது என்ன? வசனத்தினாலும் தெளிவான புத்தியோடு கூட உலகத்தில் பாவத்தை உதறி தள்ளி எவைகளெல்லாம் சரிப்படுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் சரிப்படுத்தி அவர்
அவரை சந்திப்பதற்கு, அவரோடு கூட கடந்து போவதற்கு ஆயத்தப்படுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.